அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன். நம்ம கடந்த நிகழ்ச்சியெல்லாம் வெளிப்படுத்தின விசேஷம் 16வது அதிகாரத்தை பற்றி நம்ம படிச்சுட்டு வரோம். அதில் இப்போ நம்ம 16வது அதிகாரம் 17வது வசனத்தில் இருந்து 21 திருவசனங்கள் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். 7வது கலசம், அதாவது 7வது கலசத்தில் பாகம் 1 வசனத்தை முதல் நம்ம படிச்சிடுவோங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 16வது அதிகாரம் 17லேருந்து 21 திருவசனங்கள் முடிய. 7ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆகாயத்தில் ஊற்றினான். அப்பொழுது பரலோகத்தில் உள்ள சிங்காசனத்தில் இருந்து ஆயிற்று என்று சொல்லிய பெரும் சத்தம் பிறந்தது. சத்தங்களும் இடி முழக்கங்களும் மின்னல்களும் உண்டாயின. பூமி மிகவும் அதிர்ந்தது. பூமியின் மேல் மனுஷர்கள் உண்டான நாள் முதல் கொண்டு அப்படிப்பட்ட பெரிய அதிர்ச்சி உண்டானது இல்லை. தாளந்து நிறைய பெரிய கல் மழையும் வானத்திலிருந்து மனுஷர் மேல் விழுந்தது. அந்த கல் மழையினால் உண்டான வாதையின் நிமித்தம் மனுஷர்கள் தேவனை தூஷித்தார்கள். அந்த வாதை மகா கொடியதாய் இருந்தது. 7வது முத்திரை உடைக்கப்படும் பொழுதும் 7வது எக்காலம் ஊதப்படும் பொழுதும் 7வது கலசம் ஊற்றப்படும் பொழுதும் ஒரே விதமான காரியங்கள் நடக்கப் போவதாக யோவான் கூறுகிறார். அதாவது முதல் நம்ம பார்த்தோம் 7 முத்திரைகள் உடைக்கப்படுது. முத்திரைகள் உடைக்கப்படுகின்ற நிகழ்ச்சியை பார்த்தோம். அடுத்தது எக்காலங்கள், 7 எக்காலங்கள் ஊதப்படுற நிகழ்ச்சியும் பார்த்துட்டோம். இப்போ கடைசியாக 7 கலசங்கள் ஊற்றப்படுகிற நிகழ்ச்சி இப்போ நம்ம பார்த்துட்டு வரோம். அதில் கடைசியாக இருக்கிற 7வது கலசம், அதுதான் கடைசியாக நடக்க போகிற காரியம். அந்த 7வது கலசமும் 7வது எக்காலமும் 7வது முத்திரை, இது 3ம் ஒரே நேரத்தில் நடக்குமா? அதாவது சத்தங்களும் இடி முழக்கங்களும் மின்னல்களும் உண்டாயின என்று வசனம் கூறுகின்றது. இடி மின்னல் உண்டாதான். 7வது கலசம் பூமி மேலே ஊற்றப்படும் பொழுது ஆகாயத்தில் ஊற்றப்படும் பொழுது என்னது இடி முழக்கங்கள் உண்டானது அப்படின்னு வசனம் சொல்லுதுங்க. இதை வெளிப்படுத்தின விசேஷம் 11வது அதிகாரம் 19வது வசனமும் வெளிப்படுத்தின விசேஷம் 16வது அதிகாரம் 21வது வசனம் ஆகிய இந்த 2 வசனங்களில் பெரிய கல்மழை உண்டாயிற்று என நாம் பார்க்கிறோம். கல்மழை உண்டாயிடுச்சா? இந்த 2 நிகழ்ச்சியும் 7வது எக்காலம் ஊதப்படும் பொழுதும் 7வது கலசம் ஆகாயத்தில் ஊற்றப்படும் பொழுதும் கல்மழை உண்டானது அப்படின்னு வசனம் கூறுதுங்க. இதில் 7வது முத்திரை, 7வது எக்காலம், 7வது கலசமும் இம்மூன்றும் ஒரே நேரத்தில் வாரத்தின், அதாவது மகா உபத்திரவ காலத்தின் கடைசி நேரங்களில் நடக்கக்கூடியவையாகும். வாரத்தின் கடைசி அப்படின்னா ஒரு வாரம்னா 7 வருஷம் சேர்ந்து தான் ஒரு வாரம் அப்படின்னு நம்ம பார்த்துருக்குறோம். அந்த வாரத்தின், அதாவது அந்த 7வது வருஷத்தின் கடைசி நேரத்தில் தான் இந்த 7வது கலசம் ஊற்றப்படும், இந்த நிகழ்ச்சி நடக்கும் அப்படின்னு யோவான் சொல்கிறாரு. 7வது முத்திரை உடைக்கப்படும் பொழுது ஒரு முத்திரையை உடைக்கப்படும் பொழுது என்னென்ன நிகழ்ச்சி நடந்துச்சு நம்ம பார்த்தோம்.
அதில் 7வது முத்திரை உடைக்கப்படும் பொழுது பரலோகத்தில் அரை மணி நேரம் அமைதல் உண்டானது அப்படின்னு பார்த்தோம். 7வது முத்திரை உடைக்கப்படும் பொழுது பரலோகத்தில் அரை மணி நேரம் அமைதல் உண்டானது. ஏன்னா ஆயத்தம் செய்வதற்காக தேவ தூதர்கள் அந்த முத்திரையை உடைக்கிறதுக்காக ஆயத்தமாகறாங்க. அதுவும் 7வது முத்திரை உடைக்கப்படும் பொழுது தான் தேவ தூதர்கள் ஆயத்தமாகறாங்க அப்படின்னு நம்ம 7வது முத்திரை உடைக்கப்படுகின்ற நிகழ்ச்சியில பார்த்துருக்குறோம். 7வது எக்காலம் ஊதப்படும் பொழுதும் 7வது கலசம் ஊற்றப்படும் பொழுதும் பரலோகத்தில் பெரும் சத்தம், கம்பீர சத்தம் உண்டாயிற்று என்று நாம் பார்க்கின்றோம். 7வது முத்திரை உடைக்கப்படும் பொழுது அரை மணி நேரம் அமைதல் உண்டானது. ஆனால் 7வது கலசம், 7வது எக்காலமும் 7வது கலசமும் இந்த 2 நிகழ்ச்சியும் நடக்கப்படும் பொழுது பரலோகத்தில் பெரும் சத்தம், அதுவும் கம்பீரமான சத்தம் உண்டானது அப்படின்னு வேதத்தில் எழுதியிருக்குதுமா. வெளிப்படுத்தின விசேஷம் 11வது அதிகாரம் 15வது வசனமும் 16வது அதிகாரம் 17வது வசனத்தில் 7வது கலசம் பூமியின் மேல் ஊற்றப்படும் பொழுது பரலோகத்தின் ஆலயத்தில் உள்ள சிங்காசனத்தில் இருந்து எழுந்த பெரும் சத்தம் ஆயிற்று என முழங்கிற்று. 7வது கலசம் பூமி மேலே ஊற்றப்படும் பொழுது தேவாலயத்துக்குள்ள சிங்காசனத்தில் நம்ம ஆண்டவராகிய கர்த்தராகிய தேவன் சிங்காசனத்தில் உட்காந்துக்கிறாரு. அந்த சிங்காசனத்திலிருந்து ஒரு பெரிய சத்தம் வருதா, என்னன்னு ஆயிற்று அப்படின்னு பெரிய சத்தம் ஒன்று வருதான். இதை நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கும் பொழுது அவரு 7 வார்த்தைகள் சிலுவையில் மொழிந்தார் என்றதை நம்ம வேதத்தில் படிக்கிறோம். அப்போ அந்த 7 வார்த்தைகளில் ஒரு வார்த்தை நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கும் பொழுது முடிந்தது என்று வார்த்தையை கூறினார். முடிந்தது அப்படின்றதும் ஆயிற்றுன்றதும் 2 ஒரே அர்த்தத்தை குறிக்கிற வார்த்தைகள் தாங்க. அதாவது நம்ம ஆண்டவராகிய இயேசு சிலுவையில் இருந்து சொன்னார் பார்த்தீங்களா, முடிந்ததுன்னு. அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? அதாவது எதிலிருந்து முடிந்ததுன்னு சொல்லி சொன்னார் பார்த்தியா, அதிலிருந்து ரட்சிப்புக்கான மார்க்கமும் திட்டமும் பூர்த்தியாகிவிட்டது என்று சிலுவையில் இருக்கும் பொழுது சத்தமிட்டு முழங்கினார். ரட்சிப்புக்கு உண்டான பாதை கிடைச்சிடுச்சு, வழி பிறந்துடுச்சு, மக்கள் பாவத்திலிருந்து மீட்கப்பட வேண்டிய வழி உண்டாயிடுச்சு, முடிந்தது. சாத்தானால கொண்டு வரப்பட்ட அந்த பாவ கட்டுகள் எல்லாம், விடுதலை பெற முடியாம இருந்த காரியம் எல்லாம் முடிந்தது, முடிஞ்சிடுச்சு, இதுக்கு மேற்பட்டு ரட்சிப்பு வந்துடுச்சு அப்படின்னு, அதுக்குண்டான மார்க்கம் வழி கிடைச்சிடுச்சு அப்படின்னு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருக்கும்போது சொன்னார். அதே மாதிரி தான் 7வது கலசம் ஆகாயத்தில் ஊற்றப்படும் பொழுது ஆயிற்றுன்னா முடிஞ்சிச்சு. ஆண்டவருடைய கோபம், அந்த கோபம் முடிந்தது அப்படின்ற அர்த்தமா. இதே கர்த்தராகிய ஆண்டவர் பரலோகத்தில் உள்ள சிங்காசனத்தில் அமர்ந்து கொண்டு ஆயிற்று என்று குரல் எழுப்பி 7வது கலசம் ஊற்றப்படுவதற்கு தேவ கோபாக்கினை நிறைவேறி முடிகிறது என்று முழங்குகிறார். ஆண்டவருடைய கோபம் முடிவடைகிறது. 7வது கலசம் ஆகாயத்தில் ஊற்றப்படும் பொழுது ஆண்டவருடைய கோபமானது முடிவடையுது, நிறைவடையுதுன்ற அர்த்தமா. 7வது கலசம் பூமியின் மேல் ஊற்றப்படும் பொழுது பூமியில் இதுவரை இந்த உலகம் பார்த்திராத மிகப்பெரிய அளவிலானது, அதாவது இந்த பூமி உண்டான நாளிலிருந்து அந்த மாதிரி ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி, பூமியில இப்பேற்பட்ட ஒரு அழிவு நடந்ததே இல்லையா.
இதை சக்கரியா என்ன சொல்றாரு? சக்கரியாவின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 4-5 வசனங்களில் கூறுகின்றார், தீவுகளை நிர்மூலமாகவும் பாலஸ்தீனா நாட்டில் உள்ள பூலோக அமைப்பை மாற்றவும் அதன் சுற்றுப்புற நாடுகள் மற்றும் கடல்களின் வடிவமைப்புகள் மட்ட அளவுகள் யாவற்றையும் மாற்றி அமைக்கவும் வல்லமை உள்ளது அப்படின்னு சக்கரியா சொல்றாருங்க. எசேக்கியேல் என்ன சொல்றாரு? இந்த விஷயத்த 7வது கலசம் ஆகாயத்தில் ஊற்றப்படும் பொழுது பூமியில் நடக்கிற நிகழ்ச்சி பற்றி இப்போ எசேக்கியேல் என்ன சொல்றாரு? எசேக்கியேலின் புஸ்தகம் 47வது அதிகாரம் 1-12 திருவசனத்தில் சவக்கடலின் மட்டத்தை, சவக்கடல்னா உப்புக்கடல், டெட் சி, அந்த மட்டத்தை உயர்த்தி தண்ணீர் சவக்கடலில் இருந்து செங்கடல் சென்று விழும்படி அது செய்யும். மகாநகரமாகிய எருசலேம் அது 3 பகுதிகளாக பிரித்துவிடும். எப்ப இந்த 7வது கலசம் ஆகாயத்தில் ஊற்றப்படும் பொழுது சவக்கடல் இருக்குதுங்களா, உப்பு கடல், அதனுடைய தண்ணீர் அளவு உயர்த்தப்படுமா. அதில் இருக்கிற தண்ணீர் புறப்பட்டு செங்கடல்ல போய் விழுமா. அந்த அளவுக்கு பூமியானது மாற்றப்படும், பூகோள அமைப்பு மாற்றப்படும், தீவுகள் எல்லாம் அழிக்கப்படும். எருசலேம் பட்டணம் மலைகளின் மேல தான் அமைந்திருக்குது. தாவீது ராஜா, சாலமோன் ராஜா கட்டின அந்த தேவாலயம் கூட எருசலேம் மலை மேல தான் இருக்குது. 7 மலைகளால சூழப்பட்டு இருக்கிற இடம் தான் எருசலேம். அதனால அந்த இடம் எல்லாமே அதுக்கு கீழே தான் சவக்கடல் இருக்குதுங்க. அதாவது உப்புக்கடல், டெட் சி. அதனுடைய மட்டத்தை உயர்த்துவாராம், தண்ணீருடைய அளவை. அதில் இருக்கிற தண்ணீர் அப்படியே பாய்ந்து சென்று எங்கே போதும், செங்கடல்ல போய் விழுமா அப்படின்னு யார் சொல்றது? எசேக்கியேல் சொல்றாருங்க. சக்கரியா என்ன சொல்றாரு? தீவுகள் நிர்மூலமாக்கப்படும், பாலஸ்தீனா நாட்டில் உள்ள பூலோக அமைப்பே மாற்றப்படும், அந்த நிலப்பரப்பெல்லாம் சமதளமாக்கப்படும், மலைகள் குன்றுகள் எல்லாம் அழிக்கப்பட்டு நிர்மூலமாக்கப்பட்டு சமதளமாக்கப்படும் சொல்லிட்டு சக்கரியா சொல்றாரு. அந்த நேரத்தில் எருசலேம் நகரமானது 3 பகுதிகளாக பிரிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 7வது கலசம் பூமியின் மேல் ஊற்றப்படும் பொழுது இது பூலோக அமைப்பையே மாற்றிவிடும். பூலோக அமைப்பே மாற்றிடுமா. இதுவும் அல்லாமல் 10 கூட்டணி நாடு இருக்குது பார்த்தீங்களா, அந்தி கிறிஸ்துவோட கூட சேர்ந்துக்கின்னு 10 கூட்டமைப்பு நாடுகளின் நகரங்கள், அந்த கூட்டமைப்பு நாடுகளில் இருக்கிற நகரங்கள் மகா பாபிலோன் நகரமும் முற்றிலுமாக அழிந்து தரைமட்டமாக்கப்படும் அப்படின்னு வசனத்தில் எழுதி இருக்குதுங்க. அதாவது இப்போ நம்ம பார்த்தது 7வது கலசம் ஆகாயத்தில் கொட்டப்படும் பொழுது என்ன நிகழ்ச்சி நடக்குது? ஆயிற்று, பரலோகத்தில் இருக்கிற சிங்காசனத்தில் இருக்கிற தேவன் ஆயிற்றுன்ற ஒரு பெரிய முழக்கத்தை எழுப்புறாரு. அதை நம்ம சிலுவையில் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து முடிந்ததுன்னு சொன்னார் பத்தியா, அதை நம்ம 2த்தையும் ஒற்றுமைப்படுத்தி நம்ம பார்த்தோம். இப்போ இந்த 7வது கலசம் ஊற்றப்படும் பொழுது அந்த பாலஸ்தீனா பகுதினாக்கா இஸ்ரவேல் தேசம், அந்த இஸ்ரவேல் தேசம் முழுவதிலும் இருக்கிற அந்த பூலோக அமைப்பு எல்லாமே மாற்றப்படும், சமதளமாக்கப்படும், தீவுகள் அழிக்கப்படும், மலைகள் குன்றுகள் அழிக்கப்பட்டு நிர்மூலமாக்கப்படும் அப்படின்றத நிகழ்ச்சி இப்போ நம்ம பார்த்துருக்குறோமா. அடுத்த நிகழ்ச்சி இன்னும் முடியலமா. 7வது கலசம் ஊற்றப்படும் பொழுது என்ன நடக்குன்றதை தான் நம்ம பார்த்துருக்குறோம். பாகம் 1, பாகம் 2 நம்ம பார்க்க போகிறோம். கல்மழை, பெரிய கல்மழை உண்டாகும் அப்படின்னு இருக்குது. அந்த கல்மழையை பற்றி நம்ம விவரமாக அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாமா. அதனால் இந்த செய்தியை
உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு சொல்லுங்கள், சர்ச் மெம்பர்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஊழியத்திலாம் கூட இதை நீங்கள் ஷேர் பண்ணி 7வது கலசம், 7வது எக்காலம், 7வது முத்திரை, இது 3 ஒரே நேரத்தில் நடக்கும். எப்போ? 7வது வருஷம், உபத்திரவ காலம் 7வது வருஷம் கடைசி நேரத்தில் தான் இந்த நிகழ்ச்சி நடக்கும் அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துருக்குறோம். அடுத்தது கல் மழை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் ஷேர் பண்ணுங்கள். இஸ்ரவேல் தேசத்துக்காக தயவுசெய்து தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். உலகம் முழுவதில் இருக்கிற மக்கள் இஸ்ரவேலுக்காக, இஸ்ரவேலின் சமாதானத்துக்காக, மத்திய கிழக்கு நாடுகள் அமைதல் உண்டாகணும்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணுறாங்க. எல்லாருக்கும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நாமத்தினால நான் நன்றி சொல்கிறேன். தொடர்ந்து ஜெபத்தில் வைங்க. அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். மாரநாதா.